ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் இப்போது நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் எல்லாரும் எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 30:3. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். சிஸ்டர், பிரதர், தாவீதும் அவருடைய மனுஷரும் திரும்ப தங்களுடைய ஊருக்கு வந்தபோது அந்த இடத்துல தங்கள் குடும்பத்தை காணோம், மனைவிகளை காணோம், பிள்ளைகளை காணோம். அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் காணோம். ஒரு எதிராளி கூட்டம் வந்து மனைவி, பிள்ளைகள், அவர்கள் இரவும் பகலும் உழைத்து சம்பாதித்து வைத்த எல்லா ஆஸ்திகள், பொருட்கள், ஆசீர்வாதங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். நல்லா கேளுங்க, நம்மை சிறைப்பிடிக்க போராடுகிற சில சத்துருவின் வல்லமைகள் உண்டு. எப்பவும் வீட்டை சிறைப்பிடிக்கலாம், எப்பவும் பிள்ளைகளை சிறைப்பிடிக்கலாம், எப்ப நீ சேர்த்து வைத்த உன்னுடைய ஆசீர்வாதங்களை சிறைப்பிடிக்கலாம். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உன் வீட்டில் எதை விழுங்கலாம்? உன் வீட்டை எதை விழுங்கலாம்? இந்த யாக்கோபின் மனைவிமார்கள் சொல்றாங்க, எங்க அப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாயில போட்டுக்கிட்டார், அவர் வாயில எங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. பிசாசு எப்போ உன்னை விழுங்கலாம், எப்போ உன் வீட்டை விழுங்கலாம், எப்போ உன்னுடைய ஆசீர்வாதங்களை விழுங்கலான்னு சொல்லி இந்த பூமியில ஒரு சத்துருவானவன் வகை தேடி இரவும் பகலும் சுற்றி வருகிறான். யோபுவை சுற்றி சுற்றி வந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யோபுவை சுற்றி சுற்றி பார்க்கிறான், இவனை எப்படி வாயில போடலாம், இவனுடைய ஆஸ்திகளை எப்படி விழுங்கலாம். 10 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, ஆண்டவர் இவனுக்கு 10 பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு, எப்ப இந்த பிள்ளைகளெல்லாம் வாயில போட்டு விழுங்கலாம், எப்ப இவர்களை சிறைப்பிடிக்கலாம். அவன் சுற்றி சுற்றி பார்த்தா அவனுக்கு இடம் கிடைக்கல. அதனால தான் தேவ சமூகத்தில் போய் நின்று சொல்றான், அவனால ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அவனை தொட முடியல யோபினுடைய குடும்பத்தை. ஆனா இந்த இடத்துல தாவீதின் குடும்பத்தை சத்துரு தூக்கிட்டு போயிட்டான். தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டான். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அவ்வளவு பொக்கிஷங்கள், தங்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிட்டான். சிறைப்பிடிக்க போராடுகிற சில வல்லமை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற இந்த உலகத்துல மனுஷர்கள் மாத்திரம் அல்ல, நம்மோடு கூட நமது மத்தியில சில அந்தகாரத்தின் கிரியைகளும் போராடுகிறது. கண்களுக்கு தெரியாத சில பூமி மண்டல ஆவிகளும் போராடுது. சில நடமாடும் கொள்ளை நோய்களும் உண்டு. சிங்கம் போல சுற்றி திரிகிற சில ஆவிகள் உண்டு. சர்ப்பங்களை போல சுற்றி திரிகிற சில ஆவிகள் உண்டு. தேள்களை போல சுற்றி திரிகிற சில ஆவிகள் உண்டு. சிஸ்டர், பிரதர், சரியான கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற பிள்ளைகளை இவைகள் ஒன்றாகிலும் சேதப்படுத்த முடியாது. தேவன் அவைகளை மிதித்து ஜெயம் எடுக்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஆனா நமது வாழ்க்கையில நம்ம அசர்ந்து போகிற நேரத்துல இந்த சத்ருவின் வல்லமை வீட்டில் இருக்கிற கணவர்மாரை சிறைப்பிடிக்குது, மனைவிகளை சிறைப்பிடிக்குது, பிள்ளைகளை சிறைப்பிடிக்குது, உங்களுடைய எதிர்காலத்தை சிறைப்பிடிச்சு அப்படியே அந்த சிறையில எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிடுது அந்த குடும்பத்தையும். நல்லா கேளுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பெரிய ஏஜி சபையில் பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஒரு 3 நாள் கூட்டம். அது 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த பாஸ்டர் வந்து சொன்னார், ஐயா, எங்கள் சபையில் ஒரு அட்வொகேட் இருக்கிறார், அவருடைய பையன் அந்த மதுரை மீனாட்சி மிஷனில், பெரிய ஹாஸ்பிட்டல் மதுரை மீனாட்சி மிஷன் மதுரையில், அந்த ஹாஸ்பிட்டலில்
ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறான், நீங்கள் அந்த ஆன் த வேல போகும்போது அவனுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போகணும். அவனுக்கு நான் கேட்டேன் என்ன பாஸ்டர் ஆச்சு அவனுக்கு? அவனுக்கு ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் இருக்குது ஐயா, நீங்கள் போங்க உங்களுக்கே தெரியும்னு சொன்னேன். அங்கே போயிட்டோம். போனால் அவன் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் பையன். ஆள் நல்லா இருக்கிறான், 6 அடி உயரத்தில் இருக்கிறான், நல்லா பாடி இப்படி இருக்குது அவனுக்கு. ஆனால் பைத்தியம் பிடிச்சிருக்கு, என்னென்னமோ பேசுகிறான், வளர்றான். அவங்க அம்மா பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. நான் கேட்டேன் என்னம்மா ஆச்சு உங்கள் பையனுக்கு, எப்படி இப்படி ஆனா? அவங்க சொன்னாங்க ஐயா, இந்த கொரோனா பீரியடில் இவன் நிறைய ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த ஃபோனில் ஹாரோ மூவிஸ் பார்ப்பான், ஆங்கில படங்களில் பிசாசு படங்களை பார்ப்பான். இரவெல்லாம் உட்கார்ந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேய் படத்தெல்லாம் போட்டு 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 இங்கிலீஷ் பேய் படங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். நாங்களும் சரி கொரோனா பீரியடு, அவனுக்கும் பொழுது போகணும், அவனுக்கும் போர் அடிக்கும், பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் தினந்தோறும் இரவெல்லாம் அவன் பேய் படங்களை பார்த்து 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 அதுக்கு பிறகு அவனுக்கு காலேஜ் திறந்தாங்க, காலேஜை அனுப்பி வச்சுட்டோம். திடீர்னு ஒரு நாள் காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையன் ஹாஸ்டலில் என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுறான், பித்து பிடிச்ச மாதிரி பண்ணுறான், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் வாங்கன்னு போனால் அவனாகவே இல்லை, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. எங்களை அடையாளம் தெரியல, அவனுக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, அவனுக்கு உடம்புல ஒரு உணர்வும் இல்லை, மாடியிலிருந்து கீழே விழணும்னு சொல்லி அப்படியே ஓடுறான். எல்லாரும் அவனை பிடிச்சி அவன் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவன் என்ன சாப்பிட்றான்னு அவனுக்கு தெரியல, என்ன பேசுகிறான்னு அவனுக்கு தெரியல. ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என் பிள்ளையினுடைய சிந்தையை ஏதோ ஒரு பிசாசு கட்டி. சிஸ்டர் பிரதர், இதுதான் பிசாசின் சக்தி, இதுதான் அந்தகாரத்தின் வல்லமை. நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைய அப்படி சிந்தையை கட்டி இது போராடி கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அவங்க அப்பா அம்மாவை தான் நான் அதிகமாக திட்டுனேன். உங்கள் பிள்ளைய வந்து செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு என்ன வேணாலும் போடான்னு சொல்லி விட்டதுனால பாருங்கள், அந்த படங்களை பார்த்து பார்த்து பிசாசனுடைய சிந்தையை கட்டி போட்டு. இன்னொரு முறை பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு குடும்பம், நல்ல வசதியான ஒரு குடும்பம், 10வது படிக்கிற பிள்ளைய கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவ கொஞ்ச நாட்களாகவே டிப்ரெஷனில் இருக்கிறா, என்ன பேசினாலும் நான் செத்து போகிறேன், தூக்கு மாட்டிக்க போகிறேன், இதே தான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறா. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவளை சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எல்லாம் அந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். இரவு நேரங்களில் தூக்கம் வரல. அவள் கண் வளையம்லாம் அப்படியே கருப்பாக இருந்தது, முகமே கருத்து போய் இருந்தது. அப்போது அந்த மகளுக்காக நான் ஜெபம் பண்ண, கைகளை தலை மேலே வைத்தா அந்த மக இங்கிலீஷில் பேசுகிறா. உன் கையை எடு, டு யூ நோ who I am? எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா? I have come from a Hollywood movie அப்படின்னு சொல்லுது அந்த பிசாஸ். I have come from a Hollywood movie. She used to watch Hollywood movies. I was in one of those movies. When she watched, I entered through a phone. நான் கேட்டேன், what is your name? I am the spirit of suicide அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த படங்கள்லாம் பார்ப்பது பொழுதுபோக்கு. இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொரு படங்களுக்குள்ள பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இருக்கு. சினிமா படங்களுக்குள்ள பிசாசின் வல்லமை இருக்கு. இந்த சினிமா படங்கள்லாம் தயாரிக்கிறவங்க சும்மாலாம் தயாரிக்கலை, அதுக்கு பின்பதாக மந்திரங்களை செய்வாங்க. அந்த படம் நல்லா ஓடணும், இந்த படம் எல்லாரையும் இழுக்கணும், இந்த நகைச்சுவை காட்சிகள் இழுக்கணும், அதில் காட்டப்படுகிற ஆபாச காட்சிகள் ஜனங்களை இழுக்கணும், நிறைய வருமானம் வரணும்னு சொல்லி ஒரு மந்திரம் செஞ்ச பிறகுதான் ஒரு படத்தையே அவங்க வந்து தொடங்குவாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, வெளியே பலி செலுத்தி மந்திரம் செய்வாங்க. அப்போ நீங்க பார்க்கிற சினிமா படத்துக்கு பின்பதாக ஒரு மந்திரத்தின் ஆவி போராடு. நீங்க பார்க்கும்போது என்ன செய்யுது, அது அப்படியே அந்த உடம்புக்குள்ள கடந்து வரும், அந்த வீட்டுக்குள்ள கடந்து வரும், அந்த நபருடைய கண்களுக்குள்ள இறங்கி வரும். அந்த படத்துல என்னென்னலாம் அவன் பார்க்கிறானோ அது அப்படியே அவனுடைய சிந்தையில வந்து அவனை கட்டி, அவன் சிந்தையை சிறைப்பிடித்து, அவன் எண்ணங்களை சிறைப்பிடித்து, அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்கள், அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, அவனுக்குள் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அந்த பிசாசானது கட்டி போட்டு விடும். இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ பிசாசானவன் அவன் அப்படியே சுத்தி 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 வரான். யாரை சிறைப்பிடிக்கலாம், இந்த குடும்பத்தில் எந்த பிள்ளையை சிறைப்பிடிக்கலாம், இந்த குடும்பத்தில் யாரை சிறைப்பிடிக்கலாம். சிஸ்டர் பிரதர் நல்லா கேளுங்க,
தாவீதினுடைய குடும்பம் சிறைப்பிடிக்கப்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஏன் தாவீது தன்னுடைய குடும்பத்தை இழந்தான்? ஏன் தன் பிள்ளைகளை இழந்தான்? இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்க வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா இல்லை. சின்ன வயசுல இருந்து உங்க பிள்ளைகளை சபைக்கு தான் கூட்டிட்டு போனீங்க. ஆனா இப்போ அது வாலிப பருவத்தை அடைஞ்சு அது இயேசுனாலே அது வெறுப்பா இருக்குது, சபைனாலே அதுக்கு பிடிக்கல, பைபிள் வாசினா அதுக்கு பிடிக்கல. அந்த வாலிப பையனுக்கு பைபிள் வாசினா பிடிக்கல, வாடா ஆலயத்துக்கு நான் பிடிக்கல, வாடா ஒரு விசேஷத்தை கூட்டனா பிடிக்கல. ஏதோ ஒரு வல்லமா அவனை சிறப்பிடிச்சு ஆண்டவருக்குள் வராதபடி அவனை கட்டி உலகத்துக்குள்ள வச்சிருக்குது, உலக நண்பர்களுக்குள்ள வச்சிருக்குது. நல்ல